அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு, அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய அதாவது தன்னை பிரதிபலிக்கிறதான நபர்களுக்கு, அதாவது ஆண்டவருடைய வேலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதான நபர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்ராகமம் 24வது அதிகாரம் 18 வசனங்கள் இருக்கிறது. அந்த 18 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் மோசேக்கும் யோசுவாவுக்கும், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய மூப்பருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதான இடங்கள் இருக்கிறது. ஆனாலும் கடைசியிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இடத்துல 17-18 வசனங்கள் கூறுகிறது, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ரைட். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அதாவது மோசேயும் தேவனும் சந்திக்கிறதான அந்த காட்சியை, அதாவது தூரத்தில் இருந்தான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தென்பட்டது எப்படி என்று சொன்னால், ஒரு அக்கினி பட்சிக்கிறதை போல், அதாவது பட்சிக்கிறதான ஒரு அக்கினி, பெரிய ஒரு அக்கினி எரிகிறதை போல் அவர்கள் கண்டார்கள். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை பிரதிநிதிப்படுத்துகிற நபரா, இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுக்கென்று நின்று கொள்ளுகிற நபரா, இல்லாவிட்டால் தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிற நபரா, தேவனுடைய பிள்ளையா, ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.